சிபிஐ விசாரணைக்காக நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் நேற்று டெல்லி சென்றிருந்த நிலையில் இன்று சென்னை திரும்புகிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க நாம் கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாரதிராஜா, கண்டிப்பாக நேற்று சுமார் 7 மணி நேரம் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான சிபிஐ அதிகாரிகள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு, அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதன் பின்னர் அவர் அளித்த பதில்கள் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு அதில் கையெழுத்து பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று இரவே சென்னை புறப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் இன்று காலை புறப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. காலை 7:30 மணிக்கு புறப்படுவார், ஓட்டலில் இருந்து 8:30 மணிக்கு விமான நிலையம் சென்றடைவார் என்று கூறப்பட்ட நிலையில இப்பதான் அவர் ஓட்டலில் இருந்து விமான நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். டெர்மினல் 4 இந்திரா காந்தி விமான நிலையத்தின் டெர்மினல் 4ல இருந்து ஸ்பெஷல் பிளைட், அது சிறப்பு விமானம் மூலமாக சென்னைக்கு புறப்பட இருக்கிறார் விஜய். தற்போது விமான நிலைய சாலையில் அவரது கார் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடத்தில் விமான நிலையத்தை அடைவார். அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலமாக 11 மணிக்கு புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 11 மணிக்கு புறப்பட்டால் சுமார் 1 மணி வாக்கில் அல்லது 1:30 மணி வாக்கில் சென்னையை வந்து அடைவார் என்றால் சிறப்பு விமானம் கிட்டத்தட்ட 2:30 மணி நேர பயணம். இந்த பயணத்திற்கு பிறகு அவர் சென்னை வந்து அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இன்னொரு தகவலும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. 16ஆம் தேதி டெல்லி காவல்துறையிடம் பாதுகாப்பு விஜய் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல். எனவே 16ஆம் தேதி ஒருவேளை மீண்டும் அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இதை முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது வரை இந்த தகவல் தாவேகா தரப்பில் உறுதிப்படுத்தப்படவில்லை. டெல்லி காவல்துறையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்தாலும் நமக்கு இருக்கிற சோர்ஸ்ல அவர் 16ஆம் தேதி காவல்துறை பாதுகாப்பு கேட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் அன்றைய தினம் விசாரணை தொடங்குமா அல்லது வேறு ஏதேனும் தேதியில் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற ஒரு சூழல் இருந்திருக்கிறது. ஏற்கனவே அவரிடம் இன்னும் விசாரணை முடியவில்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை காரணமாக அவர் நான் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் காரணமாக அவர் விசாரணைக்கு பிறகு ஆஜராகலாம் என அவர் வைத்த கோரிக்கையை சிபிஐ ஏற்றுக்கொண்டு அவருக்கு இன்னொரு நாளில் ஆஜராக அவகாசம் கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அது 16ஆம் தேதியா அல்லது வேறு ஏதேனும் தேதியா என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னரே நமக்கு தெரிய வரும்.